ஆண்டவன் பார்த்தார். கருவுக்குள்ள இருக்க முட்டைக்கு எப்படி படி அளக்க முடியும்? படி அளக்க முடியாது. அப்ப இவரு பொய் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவனை பரிசோதனை பாத்துறணும். படி அளக்காரா இல்லைன்னா எவ வீட்லயும் போய் பொங்கி இங்க தின்னுட்டு வர்றாருன்னு தெரியல. உலகத்துல படி அளக்கிற ஈசன் குடும்பத்தில இருந்தும் மனுக்கள் வரைக்கும் அதான். உடனே அம்மா யார கூப்பிட்டாங்க? படி எடுத்து கொடுத்தார்கள். அதனால அவர் படி அளக்க செல்றாரு. அருமையாக சென்றார். பக்கத்துல இருக்க விஸ்வகர்மா ஆசாரிய கூப்பிட்டாங்க. ஆசாரி வேளாறு தேவர் எல்லாரும் அங்க இருப்பாங்க. தேவர்கள் அசுரர்கள். அம்மா கைலாசத்துல ஆசாரி தான் முக்கியமா இருப்பாரு. என்ன பார்வதி அம்மா அப்பா அப்பா ஈசனுக்கு ஆப்பு வைக்க கூப்பிடுவாங்க. அதுதான் ஆசாரிய கையில வச்சுக்கிடுறது. வன்னியப்பா ஆசாரியா அவர் அந்த கதையில எல்லாம் வருவாரு. அதனால ஆசாரிய அழைத்தார். விஸ்வகர்மா எனக்கு அழகான ஒரு சிமிழ் வேணும்னு அம்மா கேட்டாங்க. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் காஞ்சி போறாங்க. ஆண்டவனாகிய பகவான் அந்த விஸ்வகர்மாசாரி என்ன செய்தார்? காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் உண்டு பண்ணி ஆதி பராசக்தியினுடைய கையிலே விஸ்வகர்மா கொடுத்தார். சிமல கையில வாங்கி தாய் பார்வதி சிவனை சோதிக்க அதுக்கு திருக்காணி போட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர் முட்டைக்குள்ள இருக்க கருவுக்கு படியளந்தனாரு. நம்ம என்ன செஞ்சா இவரை சோதிக்கலாம் என்ன செய்யலாம் என்று பார்வதியால் அந்த கையிலையிலே ஊர்ந்து சென்ற 2 சித்தரும்பை பிடித்து அந்த சிமலுக்குள்ளே அடைத்தார்கள். அப்படி சிமலுக்குள்ள அடைத்து என்ன செய்தார்கள்? அந்த அழகான சிமலுக்குள்ளே சித்தரும்பு அடைத்து அதை பூட்டி தன்னுடைய முந்தானி சேலை எடுத்து இருவருக்க முடிஞ்சு பார்வதி அம்மா எக்கல்ல சொருகிட்டாங்க. இந்த எறும்புக்கு இவர் படி அளக்காரா இல்லையான்னு பார்ப்போம். அப்படின்னா மௌனமா இருக்காங்க. ஆண்டவன் படி அளந்துட்டு வராரு. அன்றைக்கு அம்மா பார்வதி என்ன செய்தார்கள்? வீட செய்ய மௌனமாக இருக்காளையோ அந்த மாயன் தங்க பார்வதியும் அவ கவலையோடு இருக்கிறாளே கண்ணன் தங்கை பார்வதியார் பார்வதி What?
நிற்கவில்லை. ஐயாவுக்கு பணிஞ்சு நிற்கவில்லை. அவரை ஏனென்று கேட்கல. ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஒரு முகத்தை ஒன்றரை மூஞ்சா வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு மூஞ்ச ஒன்றரை மூஞ்சா தூக்கிட்டா. ஏ பார்வதி, என்ன சுவாமி? படியெடுத்து கொடுக்கும் போது நல்லா தானே கொடுத்த. சந்தோஷமா தானே அனுப்புன. உனக்கு அதுக்குள்ள என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அம்மா? ஏன் பாத விட செய்யல? எதற்கு பணிஞ்சு நிற்கவில்லை? ஏன் நீ பணிந்து நிற்கவில்லை? ஏனென்று கேட்கலையே. எடுத்து பார்க்கலையே. மௌனமா பார்வதி அம்மா இருக்காங்க. அப்படியே மனமா இருக்காங்க. சரி, இதை நேர்ல கேட்டுற வேண்டியதானே. ஆமா, சொல்லிட்டு தானே வந்த. வாழை நீ வீட்டுக்கு இன்னைக்கு நீ சாக்கால விரிச்சுக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வாங்கிட்டு தான் வந்தேன். சரி, பரவாயில்ல. பொண்டாட்டிங்கிற பயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஆமா, கொஞ்சம் இருக்கும்ல. ஆளு நாய் வந்து ஓடி வரும்போது லவ்னு பின்னால ஓடி வருது. கண்டிப்பா வரும். பாதி பயம் இருக்கணும்ல தாத்தா. அம்மா கண்டிப்பா உண்டு. அந்த இடத்துல பத்தி நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. நம்ம புருஷன் மானம் காத்துற பறந்துருமேனு தானே வாரேன். இல்லன்னா அம்மா ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். சாமி ஆட்டமே வேற. சாமி ஆட்டமா? அதே மாதிரி ஏன்டா இப்படி இருக்க? நான் என்ன பாவம் செஞ்சேன் பார்வதி? அப்படின்னு பகவான் பணிஞ்சு கேட்காரு. ஆண்டவா, படியளக்க போனீர்களே, எல்லா உயிருக்கும் படி இழந்தீர்களா? எல்லா உயிருக்கு இறை இழந்தீர்களா அப்படின்னு கேட்காரு. ஆண்டவன் கேட்ட உடனே அதான் சொல்லி இருக்கான், கடவுள் இருக்காருன்னா இருக்காரு. நம்ம இல்லன்னு நினைச்சோம்னா இல்ல. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவன் இருக்காருன்னா இருக்காரு. அவன் வந்து இவர் இந்த முட்டைக்குள்ள இருந்த கருவுக்கு படியளந்தேன்னு உடனே சந்தேகம். உடனே பார்த்தா, ஐயா, நான் உங்களை பரிசோதனை செய்த காரணம் அப்படியா? ஒரு தோல் வெள்ளை, அதுக்குள்ள ஒரு தோல் மஞ்சள். இவர் தான் போய் பார்த்தாரு. அதுக்கு மேல ஒரு தோல் வெள்ளை. அவர் சொல்றதுல தப்பு இல்ல. ஏ தாத்தா கேளும், அந்த கத்திரிக்காய் வியாபாரிக்கு அப்படித்தான் இருக்கு. மேல ஒரு மாதிரி இருக்கு, அந்த மத்தியில ஒரு மாதிரி இருக்கு, கீழே ஒரு மாதிரி இருக்கு. வட்ட வட்டமா பத்து பத்தா இருக்குன்னாரு. ஐயா, எப்ப பாத்தீரு? நான் பார்க்கல. இல்ல நீர் தான் பார்த்திருக்கு. ஏ ஆண்டவா, ஏ பகவானே, என்ன அதனால அவளுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கு படி அளக்காரு. கரெக்ட். எப்படி அளக்க முடியும்? இந்த முட்டைக்குள்ள ஓட்ட கிட்ட ஒண்ணும் இல்லையே, அவர் எப்படி படி அளந்தாரு? எப்படி அளக்க முடியும்? சரி, அவருடைய மகிமை அவருக்கு தெரியல. அறைக்குள்ள இருந்தாலும் அவர் அறியா மாயம் உண்டா? கிடையாதும்மா. சிப்புக்குள்ள இருந்தாலும் சிவன் அறியா மாயம் உண்டா? சிவன் அறியாத மாயம் கிடையாது. அவருக்குடைய பெருமையா அம்மா அவ்வளவு நாள் வாழ்ந்தும் அவ தெரிஞ்சுக்கிடல. உடனே கேட்டார், உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல. படி அளந்தீர்களா அளக்கலியா? நான் படி அளந்தம் பார்வதினாரு. நீர் படி அளக்கலன்னா நான் அளக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டாரு. ஆதாரத்தோட இருக்கு. ஆமா, இப்ப முன்னா வீடியோ கால் எடுத்துடலாம். அப்ப பார்வதி எதை வச்சு எடுப்பா? ஆமா, அவர் ஆதார் கேட்காருல்ல. நான் படி அளக்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்காரு. உடனே எக்கல்ல கைய விட்டாங்க அம்மா. சிமலை எடுத்தாங்க. அப்படியே பூட்டை திறந்தாங்க. சிமலை எடுத்து கீழே வச்சுட்டாங்க. நீங்க நேத்து அளந்த படியில பட்னியா 2 உயிர் இருக்கு. 2 உயிர் பட்னி இருக்கு. அதனால படி அளந்தீர்களா இல்லையா? அளக்கலியா? நான் அளந்தது உண்மை. அப்படியே பூட்டை திறந்த உடனே சித்தெரும்பு உள்ள இருந்து வெளியில வருது. அது எப்படி வருது தெரியுமா? ஐயா தனையா அரிசே கவ்வே கொண்டு அதே சிவனாரே சுந்தரையோ சும்மா வெறும் எறும்பு. வாய்க்குள்ள 2 எறும்பு வாயிலையும் 2 அரிசி இருக்கு. 2
கவிட்டு வருது. திறந்து விட்டவளுக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு இருக்கும். உயிர் அத்து போச்சு. ஆஹா. நம்ம பிடிச்சு அடைக்கும் போது எறும்பு வாயில ஒண்ணும் இல்ல. எதுவுமே கிடையாது. எப்படி வந்துச்சு? எப்படி இந்த வாய்? அப்ப நம்ம புருஷன் ஒரு கால் குனிஞ்சு போட்டாரோ? போடல, கையில ஒண்ணு வைக்கலையா? இல்ல போட்டாரு. போட போய் தானே தப்பா போச்சு. ஓஹோ. அப்போ ஒரு கால் இவர் போட்டிருப்பார் போல் இருக்கு. ஆமா. இல்லையே, நம்ம வீட்டுக்காரர் கீழே குனியலையே. இல்லையே. இந்த எறும்பு எப்படியோ தெரியறிசா வச்சிருக்கு. அம்மாளுக்கு அம்மா பண்றது தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டுக்காரரை வெட்டக்கூடாது. ஏ பார்வதி, அதுக்குள்ள இருந்தாலும் நான் அறியா மாயம் உண்டா? மாயம் கிடையாதம்மா. செப்புக்குள்ள இருந்தாலும் நான் அறியா மாயம் உண்டா? சிவன் அறியாத மாயம் கிடையாது. என்ன சோதிச்சிய பார்வதி? சோதிக்கலாமா? அடிய சித்தெரும்பு வாயாதே தனை அரிச பார்த்தா இந்த அழகான எறும்பு வாயு ஏ அரிசியத்தான் பார்த்தா பரிசோதிக்க நினைந்தாயே, பரிசோதிக்க நினைந்தாயே ஏ பார்வதியே உமையுவே. பரிசோதிக்க நினைச்சிய பார்வதி பாத்தியாடி எறும்பு வாயில எப்படி அரிசி வந்துச்சு? எப்படி வந்தது? சரி, எனக்கு தெரியலையா. ஏ ஆண்டவனே பகவானே, நான் தெரியாம செய்த பிள்ளைய சிவனாரே பொறுக்க வேண்டும். ஏ அறியாமல் செய்த வீழாண்டவேனே பொறுக்க வேண்டும். பகவானே பொறுக்க வேண்டும். பார்வதியா செய்த வேலை பகவானே பொறுக்க வேண்டும். இங்கே வேணும் ஐயா மகாதேவாண்டவேனே, இங்கே வேண்டும் ஐயா மகாதேவாண்டவனே. கையெடுத்து கும்பிட்டாரே ஐயா கும்பிட்டாரே அவன் கடவுளையும் நான் அறியாமல் செய்து விட்டேன். ஆண்டவா பொறுக்க வேண்டும். நான் தெரியாமல் செய்து விட்டேன். ஈசனே என்ன மன்னிக்க வேண்டும். பெருமானே என்ன மன்னிக்க வேண்டும். பெருமானே என்ன பார்வதி என்ன சுவாமி எதையாவது தெரிஞ்சு செய். தெரியாமல் செய்து விட்டு மன்னிப்பு கேட்டாப்புல அது மாறிடுமா? மாறாது. நான் உத்தமனான ஒரு கணவனை என்ன நீ பரிசோதிச்சிட்ட. பரிசோதனை பார்க்கலாம். இந்த உலகத்துல ஒன்ன வச்சு எந்த பொம்பளைங்களும் புருஷன் மேல சந்தேகப்படக்கூடாது. சந்தேகமே வரக்கூடாது. அதனால பார்வதி நான் உன்னை மன்னிக்கிறாப்புல இல்ல. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். எதற்காக ஆண்டவா? ஏன் என்ன சோதிச்சேனி? எதற்காக என்னை சோதித்ததினால் பார்வதி என்னை விட்டு பிரிந்து இருக்க வேணும். எப்படி பிரிய வேண்டும்? சிவனார சோதித்ததால் செத்து செத்து பிறக்கணண்டே. மாயவன சோதித்ததால் மாண்டு மாண்டு பிறக்கணண்டே. பொக்கனன சோதித்ததால் முப்பிறவி எடுக்கணண்டே. பார்வதி ஆண்டவனை சோதித்ததால் பார்வதி முதலாவது பிறவி அது முக்கேணனார் தேவி அம்மா. மதனதற்கராசனுக்கு மகளாக பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறவி அதே ஈசன் தேவி பார்வதியே. கலியுகத்தை அடக்குவதற்கு காளியாக பிறக்க வேண்டும். அடக்குவதற்கு காளியாக பிறக்க வேண்டும். முதலாவது பிறவி மதனதற்கனுக்கு நீ மகளா பிறக்கணும். மகளா பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறவி நீ காளி அவதாரம் எடுக்கணும். காளி அவதாரம் எடுக்க வேண்டும். மூன்றாவது பிறவி நீ என்ன சோதித்ததால் பார்வதி காடாதில செஞ்சூடல களமதியில
களமதியில தின்னவளமதியில மூவரோடு களமதியில சுடலங்கி தாயாக செய்யலையே பிறக்க வேணும் தாயாக பேச்சியாக பிறக்க வேண்டும் பேச்சியாக பிறக்க வேண்டும் பிறக்க வேணும் ஏ பார்வதியே முஞ்சோரம் திங்க வேணும் முஞ்சோரம் திங்க வேணும் பார்வதி என்ன மையான சுடுகாட்டில மூர்த்தி தில்லை வனத்திலே மூவரோடும் களத்தில பேச்சியாக நீ பிறந்து பிணத்தையும் தோத்தையும் திங்கணும் ரத்தமும் ஜோருமா பிணைஞ்சு சாப்பிடணும் ஆண்டவா கைலாசத்துல சைவமாக நான் இருந்து சைவமாக இருந்துட்டு அதுவும் ஒரு மாய பிணத்தை திங்க சொல்றீங்களே மாயப்பணம் திங்கணும் மாயப்பணம் சுடுகாட்டு பிணத்தை திங்க சொல்லலாமா பகவானே சிவனே நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் ஒரு பாவமும் செய்யலையா அடிய பார்வதி என்ன பேச்சியாக நீ பிறந்து பிணமும் சோறும் திங்கணும் பேச்சியாக நீ பிறந்து பிணமும் சோறும் ஆண்டவா நான் உங்களை பரிசோதனைத்த காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் ஆண்டவா கைலாசத்துல எப்ப பாருங்க நான் தன்னந்தனிமையா இருந்துகிட்டு இருக்கேன் நான் தனிமையா